நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ ஆம் ரைட், ஐ ஆம் யோகி, ஆல் அதர்ஸ் ஆர் சின்னர்ஸ். நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப புனிதமானவன், மீத அந்த உலகத்தில் இருக்கிறவன் அத்தனை பேரும் பாவிங்க, அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. அந்த ஆட்டிடியூட் எடுத்தால் கவுன்சிலிங் வில் கிவ் யூ குட் ரிசல்ட்ஸ், பட் இட் வில் டேக் டைம். போகும், அது ஒரு 6 மாதத்துக்கு இழுக்கும். ஏன் 6 மாதத்துக்கு இழுக்குதுன்னா, நீங்கள் இன்னும் உங்களை சரிப்படுத்திக்க தயாராக இல்லை. சார், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, நான் தான் சரி, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தவறு அப்படின்ற ஒரு பார்வை. பட் ஹியூமன்ஸ்னாலே வந்து நம்ம அப்படி தானே சார், நம்ம இப்போ ஒரு கவுன்சிலிங்லேயே வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது இப்போ நான் இல்லை, அது எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அது ஒரு சைல்டு கவுன்சிலிங்லாம் இருந்தாலும் சரி, கப்பல் கவுன்சிலிங்லாம் இருந்தாலும் சரி. இப்போ அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது ஹியூமனுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்ற போது அதை எப்படி சரிப்படுத்துறது நம்ம? பொதுவாக சர்வைவல்னு ஹியூமன்ஸுக்கு வந்ததுலேருந்து இப்போ புலி வந்து உங்களை வேட்டையாடுறதுக்காக புலி வருது. இப்போது மனிதன் என்ன யோசிக்கணும்? புலியோட பார்வையிலேருந்து அது கரெக்டு தான், நீ என்ன சாப்பிட்டுட்டு போ, அப்படி தானே உட்காந்துருக்கணும். அப்படி முடியாது. ஏன்னா சர்வைவலில் நமக்கு என்ன அடிப்படையில் டிஎன்ஏலே இருக்குன்னா, நீ எப்படி என்ன சாப்பிட்றது, நான் இப்போ எப்படியாவது தப்பிக்கணும். நான் தப்பிக்கணுன்னும் போது எனக்கு ஒரு சரி இருக்கணும். இப்போ என் வாழ்க்கையே நொந்து நூலாகி போய் உட்காந்துருந்தா புளியை பார்த்தா எனக்கு சரி, நானே சும்மா தான் இருக்கேன், நீ சாப்பிட்டு போன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, சர்வைவலில் இருக்கிறவரை ஐ ஆம் ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் வாழ்க்கையில் அடிப்படையில் காலையிலேருந்து நைட்டு வர திரும்ப நீங்கள் தூங்கலைன்றதுக்கு ஒரு சரியான காரணம் வச்சுருப்பீங்க. ஆமாம், நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. நீங்கள் கணவர் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. சண்டை போடாமல் ஒழுங்காக வாழறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு சரின்னு ஒன்று பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஐ ஆம் ரைட்டு தான் எசன்ஸ்.